வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைக்கரு வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என் கதைக்கரு ஒரு வகை கற்பனை சூழல் என்றாலும் ஏதோ ஒரு நல்ல செய்தியை கூறுவதற்கே. வாருங்கள், இன்றைய சிந்தனை கதையாம் ஏகாம்பரத்தின் மரியாதை ஏக்கம் என்னும் தலைப்பினை நோக்குவோம். ஓர் ஊரில் தன் வாழ்வில் பாதி கிணறு தாண்டிவிட்ட ஏகாம்பரம் என்பவர் வசித்து வந்தார். பிற மனிதர்களையும் பிற இடங்களையும் தனது மனதுக்குள் தோன்றியவாறே எடை போடுவதை வழக்கமாய் கொண்டிருந்தார். தன்னை பற்றிய நிறை குறைகளை அவர் நினைத்து பார்த்தாரா என்ற கேள்விதான் அந்த ஊரில் இவரை காணும்போது பலருக்கும் நினைக்கத் தோன்றும். ஒரு சிலரோ இவரை கண்டதும் அதோ பார், எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் வருகின்றார் என்று தங்கள் மனதுக்குள்ளேயே புன்னகைப்பர். அந்த அளவிற்கு ஊரார் இவரை எடைபோட்டு வைத்திருந்தனர். எடைபோட்டு வைத்திருந்ததை நடைபோட்டு வரும் இவர் அறியவில்லை. எல்லாம் தெரிந்த இந்த ஏகாம்பரமோ எவரையும் பொருட்படுத்தாமல் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு தன் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அவர் அமர்ந்திருக்கும் காட்சியோ பார்த்தவர்களை பிரமிக்க வைக்கும். அத்தகைய மேலான தன்னம்பிக்கை கொண்டவராக திகழ்ந்தார். அவரிடம் பழகிய யாவரும் எப்பொழுதும் அவரை காணும் போதெல்லாம் முதலில் காண்பவர்கள் சல்யூட் அடித்து இவரை வணங்க வேண்டும் என்ற துடிப்பு உடையவராகவும் திகழ்வதை அவரது பேச்சிலும் நடைபோக்கிலும் கண்டு வைத்திருந்தனர். வழிநடையில் பலர் தங்களுக்கு வேண்டியவர்களுடன் தங்கள் கவனத்தை செலுத்தி இவரை தற்செயலாக சில வேளை கண்டுகொள்ளாமல் போனாலும் கூட மற்றவர் அப்போதும் தன்னை பார்க்கவில்லையே என்று எண்ணி ஏங்கிடுவார். அடிக்கடி தன் மனதுக்குள் தோன்றி மறைவதை அவர் பார்வையில் வழி கண்டுகொள்ளலாம். ஏக்கத்தை சிலர் இப்படித்தான். ஒரு முறை மட்டுமே இவர் வாழ்வில் பழகியவர் சிலர் இவர் முன் தற்செயலாக அப்போது எதிர்படும் போது அவர்கள் பல காரணங்களால் இவர் முகம் பாராமல் போனால் கூட தன்னிடத்தில் அத்தகையோருக்கு மதிப்பில்லையோ என்றும் ஏங்கி தவித்திடுவார் இந்த ஏகாம்பரம் போன்றோர்களும். ஒரு பந்தினை நாம் முதலில் எந்த வேகத்தில் எப்படி சுவர் மீது வீசி எறிகின்றோமோ அப்படிப்பட்ட வேகம் தாமதப்படித்தானே அந்த வீசப்பட்ட பந்து மீளமும் நம்மிடம் வந்து சேரும் என்றதை பலர் உணர்வதே இல்லை. நாம் எதிர்பார்க்கும் மரியாதையும் கூட அத்தகையத்தானே. அப்படித்தான் எல்லாமே நமக்கு வந்து சேரும் என்பதை சிலர் இவர் போக்கினால் இதனை அந்த ஊரினர் அறிந்து வைத்திருந்தனர் என்பதே உண்மை. அந்த ஊரினர் இவரை பற்றி அவ்வாறு அறிந்து வைத்து கொள்வதற்கு காரணங்கள் பல உண்டு. ஏகாம்பரம் போன்றவர் பிறர் வழியே தனக்கு முதலில் மரியாதை கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றனரே ஒழிய தான் முதலில் மனதுள் எவ்வித கருத்து வேறுபாடுகளும் கொள்ளாது பிறரை நன்கு மதித்து முதலில் நோக்குகின்றோமா என்பதை தான் உணர்வதே இல்லை என்று மற்றவர்களே எண்ணும்படியாக ஏகாம்பரம் நடந்து கொள்வதை முதலில் ஏகாம்பரமும் உணர்ந்து பார்க்கவில்லை என்பதையும் எவரும் அறிந்து வைத்திருந்தனர். மேலும் தன்னிடம் முதல் நாளில் யாரோ ஒருவர் இவரிடம் ஏகாம்பரத்திடம் பழகியவர் தன்னை கண்டுகொள்ளாமல் இன்று போன நபர் மறுநாள் ஏகாம்பரம் கண்ணெதிரே அவர் மீண்டும் படும்போது அத்தகையோரை புறக்கணிக்கவே எதிர்பார்த்திருந்த ஏகாம்பரம் முதலில் மனதுள் வரும் எண்ணப்படி அத்தகைய நபரை அவ்வேளையில் இவரும் கண்டுகொள்ளாதவர் போல மீண்டும் அன்று தன்னுடன் வந்தவருடன் மீண்டும் பேசுவது போல இவரும் பாவலா செய்தும் தனது கைபேசியை உற்று நோக்குவது போலவும் தன் செயலை ஆக்கிக்கொண்டு
அத்தகைய எதிர்நபர் தன்னை விட்டு நகரும் வரையில் இவ்வாறு கடைபிடித்து தனக்குத்தானே மற்றவரை பற்றி நினைத்து 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 தன் மனதையும் இறுக்கமாக்கிக் கொள்வதையும் அவ்வூரில் எவரும் இவரது போக்கை ஊன்றி கவனிக்க தவறவில்லை. ஊரில் சிலர் எப்படித்தான் நமக்கு மிக நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அத்தகையோர் ஏதோ ஒரு நாள் மிக முக்கியமான மற்றவர்களிடம் பேசிக்கொண்டிருப்பதை காணும்போது அப்போது அத்தகையோரை தொந்தரவு செய்யாமல் நாம் கடந்து செல்வதே எவர்க்கும் மரியாதை. அவர்களின் பேச்சுக்கு இடையே தன்னை அவர் அப்போதும் கவனிக்கவில்லையே, புறக்கணிக்கின்றார்களே என்று ஏகாம்பரம் எண்ணுவது போல் எண்ணக்கூடாது. நாம் வருந்துவது முட்டாள்தனமே என்று ஊராரும் சொல்லுவர். அப்படித்தான் ஊரார் சிலரும் ஏகாம்பரத்தின் ஏக்கம் பற்றி அறிந்து வைத்திருந்தனர். உறங்குபவனை கூட எழுப்பிவிடலாம் என்ற கூற்று எல்லோருக்கும் தெரியுமல்லவா? எப்படி ஏகாம்பரத்தை புரிய வைப்பது என்பது பலருக்கும் தெரியவில்லை. மேலும் ஏகாம்பரம் சில வேளைகளில் தன் பேச்சினை எல்லோருக்கும் மதித்து கேட்கின்றார்கள் என்ற நினைப்பில் பல மணி நேரங்களை அவ்விடத்தில் வீணடிப்பார். சொல்லப்போனால் ஏகாம்பரம் போன்றவர்கள் மற்றவர்களிடமிருந்து எதையும் அதிகமாக எதிர்பார்க்கவே கூடாது. மற்றவர்களுக்கு 1000 வேலைகள் இருக்கலாம். அதனால் ஏகாம்பரம் போன்றோர் எதிர்பார்ப்பை பிறர் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை என்பதே அவசரகால இக்கலியுக கால உண்மை. நமது எதிர்பார்ப்பிற்கு காரணமானவர்களை ஏகாம்பரம் போன்றவர்கள் வேண்டுமானால் தனது முழு வேலையாகவே அதை ஆக்கிக்கொண்டு தன்னை எவர் முதலில் வணங்குகின்றார்கள் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் யதார்த்தவாதிகளோ அவரவர் தொழில்களில் கவனம் செலுத்துபவர்களோ பலர் ஏகாம்பரம் போன்றவர்களின் எதிர்பார்ப்பை துளியும் எண்ணுவதே இல்லை என்பதே உண்மை என்பதையெல்லாம் அந்த ஊரின் பக்குவப்பட்டவர்கள் உணர்ந்து வைத்திருந்தனர். இப்படிப்பட்ட சஞ்சலக்காரரான ஏகாம்பரம் தனது எண்ணங்களை முதலாக ஒருவரிடம் வெளிப்படையாகவே ஒரு நாள் தெரிவித்து விட்டார். அனுபவப்பட்ட அந்த நபரோ ஏகாம்பரம் போன்றவர்கள் மட்டும் தனக்கு யாவரிடமிருந்தும் மரியாதை முதலில் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். மேலும் யோசித்தவர், ஐயா ஏகாம்பரம், எவரிடமிருந்தும் தேவையின்றி அதிக எதிர்பார்ப்பு செய்யாதீர்கள். நாம் முதலில் எல்லா வகையிலும் தலைகணம் இல்லாமல் பணிவும் இன்சொல்லும் புறம் சொல்லாமலும் தன்னை முதலில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். மரியாதையை விலை கொடுத்து வாங்க முடியாது, கேட்டும் பெற முடியாது. சொல்லியும் பிறரிடம் அறிவுறுத்தவும் வாங்கவோ விற்கவோ முடியாது. அது நாம் யாவரிடம் நடந்து கொள்ளும் முறை நன்னடத்தையால் தானே வர வேண்டும். அவர் முதலில் வணங்கினால் மட்டும் பிறகு நாம் வணங்குவோம் என்ற எவரின் எதிர்பார்ப்பும் வீணாகிவிடும். தூய அன்பு இருந்தால் வணங்குவதில் சிறியவர் பெரியவர் என்ற பாகுபாடே இல்லை. பகட்டுக்கு வணங்கி மகிழ்வதின் வழியே நல்லவர் மனதில் ஏகாம்பரம் போன்றவர்கள் கண்டிப்பாய் இடம்பெறவே முடியாது. நமது வாய்ப்பையும் வார்த்தைகளையும் சரியான முறையில் பயன்படுத்தினாலே வாழ்க்கையில் எவரும் முன்னேறலாம். மேலும் நம் இதயத்தில் யார் இருக்கின்றார்கள் என்பதை தேடுவதை விட பிறர் இதயத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்வதே முக்கியம். மேலும் பிறரால் பெரிய நன்மதிப்பை ஏகாம்பரம் போன்றவர்கள் எதிர்பார்க்கின்றார்களே, அவர்களெல்லாம் தான் முதலில் மறவாமல் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று உள்ளது. அது மற்றவர்களின் குறைகளை வெளியிடாது, பெரிதுபடுத்தாது, பிறரின் நல்ல பழக்க வழக்க குணச்சிறப்புகளையெல்லாம் பலரறிய எடுத்து கூறுபவராக தான் முதலில் மாற வேண்டும். பிறரால் பெருஞ்சுட்டு வேண்டுவான் யாண்டும் மறவாமல் நோற்பது ஒன்று உண்டு. பிறர் சீரெல்லாம் தூற்றி சிறுமை புறங்காத்து யார் யார்க்கும் தாழ்ச்சி சொலல் என்ற குறட்பாவையும் நாம் நோக்க வேண்டும். தாழ்த்தி பேசிடும் எண்ணம் சொல் செயல் கொண்டவர்கள் எவரும் முதலில் வாழ்வில் தானே முதலில் தாழ்ந்து போவர் என்பதை உணர்ந்து வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு மகிழ்ந்து ஒற்றுமை கொடியை எவரும் உயர்த்தி பிடித்து வாழ்ந்து மற்றவர்களுக்கும் நல்வழி காட்டலாம் என்பதே
இந்த ஏகாம்பரத்தின் ஏக்கம் என்ற கதை அறிவுறுத்துவதாகும். மேலும் மரியாதையை நாம் முதலில் கொடுத்தால்தான் பிறரிடமிருந்து மரியாதையை பெற முடியும் என்பதையும் தற்செருக்கு இல்லாமல் உணர வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை சிறந்திருக்கும். நம் வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டுகின்ற போதுதான் உணர முடியும். வாழ்க வளமுடன்.